ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நேற்றையே நீங்கள் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். அந்த அரிசியை நல்லா களைஞ்சி உணர்த்தி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஃபேன் காற்றுல 1 மணி நேரம் ஊற வச்ச உணர்த்தினாங்க. உணர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் மிஷினில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நல்லா சலிச்சுக்கணும். கொண்டு வந்தோடனே ஒரு தடவை சலிச்சுக்கணும். அடுத்தது எல்லாத்தையும் வறுத்த பிறகு ப்ரிப்ரேஷன் வீடியோவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வறுத்த பிறகு அதையும் சலிச்சுக்கணும். அடுத்து உளுத்த மாவு வறுத்துட்டு அதையும் சலிச்சிடணும். எத்தனை தடவை நம்ம சலிக்கிறோமோ அத்தனை தடவை நல்லதுங்க. சீடைக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. பயப்படாமல் தைரியமாக செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சீடை வைக்கும்போதே எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆட்டோ பாம்பு வெடிச்சது, சீடை வெடிச்சது, கையெல்லாம் என்ன அப்படின்வாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நல்லா களைஞ்சி உணர்த்தின அரிசியை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நிறைய சலிச்சுக்கணும். அதில் கப்பி எதுவும் இருக்கக்கூடாது. அதான். அடுத்தது வெள்ளை சீடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிடி தேங்காய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா நான் 2 டம்ளர் வெள்ளை சீடைக்கு எடுத்திருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு பிடி தேங்காய் இருந்தால் போதும். பல்லாக கீறினா வாயில் எல்லாம் ஆப்புறதுன்னு திட்டுவாங்க எங்கள் வீட்டில். முழுங்க முடியல, குழந்தைகள்லாம் சாப்பிட்றது, பெரியவங்களுக்குலாம் பல்லு இடுக்கலெல்லாம் போய் மாட்டிக்கிறது அப்படின்வாங்க. அதனால் நான் துருவியே போட்டுருவேன். துருவி அதை போட்டு நல்லா செவக்க வறுத்துன்ட்டு வெல்லம் பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. இப்போ நான் இங்கே 2 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். 1.5 டம்ளர் வெல்லம் போட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அது ஓரளவுங்க ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் மொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா கலரணும். ஏன் மொண்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா, அது சப்போஸ் போடலைன்னா அது கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம அதுக்கோசரம் தான். கிட்டத்தட்ட 1.25 தண்ணி வச்சாலே போதும். நம்ம சில பேர் பாகு வச்சு கலருவாங்கங்க. நான் இப்படி தான் செய்வேன். இந்த சீடையோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அன்றைக்கும் மறுநாள் இருக்க அந்த சீடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை தண்ணியை வடிகட்டிக்கணும். வடிகட்டினா அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை அந்த வெள்ளத்தில். எப்போவுமே அந்த ஜாகரி வெல்லம் தான் வாங்குவேன் நான். ஃபேரிஸ் வெல்லம் தான் அது. பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. இந்த சாதாரண வெல்லம் வாங்கினது ஒரு மாதிரி இருக்குது. அதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு திரும்ப அந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி, அடுத்தது அந்த தேங்காய் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் எல்லாத்தையும் அதில் போடணும். போட்ட உடனே இது நல்லா வெல்லம் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் அதில் போட்டுக்கணுங்க. வெண்ணெயும் போட்டுன்ட்டு அந்த மாவை கொட்டி நல்லா கிளறணும். கொஞ்சமாக மாவை கொட்டி மொத்தமாக கொட்டினாலும் உங்களுக்கு கிளறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கையில் கொட்டிண்டு ஒரு கையில் குழக்கட்டை மாவுலாம் கிளறணும் பார்த்திங்களா, அது மாதிரி அப்படியே கொட்டிண்டு அப்படியே இது வச்சு கரண்டியோட அடிபாகத்தால் நம்ம அதை கிளறணும். கிளற அது என்னாகும் அப்படின்னா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க. ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக அந்த மாவு அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை உருட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். வெள்ளை செடிக்கு இதுதான் பதம். அது ரொம்ப நாளி வெள்ளை செடிக்கு வச்சுருக்கவும் கூடாது. அது எண்ணெயில் போட்டோடனே அந்த தலை விரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலை விரிஞ்சால் அது டக்குன்னு எடுத்துடணும். அது எடுத்துட்டா போகும். அது முதல்ல தொடும்போது பார்த்திங்கன்னா தொளன்னு தான் இருக்கும். அப்புறம் ஆற பார்த்திங்கன்னா அது நல்லா இறுக்கம் கொடுத்துடும். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நாள் பட இன்றைக்கி செஞ்சது நாளைக்கு நம்ம வச்சுன்னு சாப்பிடும்போது 10 நாள் ஆனாலும் வெள்ளை செடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை செடியை ஒரு தடவை பாகு வச்சு கலர்றதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மர்கட்டு மாதிரி இருக்கவும் செய்யாது, ஒன்றும் ஆகாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லோரும் எனக்கு சொல்லுங்கள். மாவு கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரிக்க வேண்டியது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெள்ளை செடி ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது அடுத்தது நம்ம உப்பு செடிக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறோம். உப்பு செடிக்கு மாவு பார்த்திங்கன்னா 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா சலிச்சுக்கணுங்க. நம்ம சலிக்கிறதுல தான் இருக்கிறதுல துளி கொடுக்கும். கப்பி இருக்கக்கூடாது. கப்பி இல்லாமல் நம்ம செய்யலாம் தாராளமாக. இப்போ பார்த்திங்கன்னா பாக்கெட் மாவில் கூட செய்கிறாங்க. அது ஒரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு நான் வீடியோவில் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்போவுமே வீடியோவில் நான் போடும்போது வீடியோ எடுப்பேன். எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பேன். இல்லைனா அதை நான் கொடுக்க மாட்டேன் அந்த வீடியோவை. அதனால் நான் ஒரு தடவை அந்த பாக்கெட் மாவை வாங்கி சீடை இதெல்லாம் செஞ்சு பார்க்குறேன். கைமுறுக்கு வராது அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அதில் களைஞ்சி உணர்த்தாத மாவில் கைமுறுக்கு வராது. சீடை இதெல்லாம் வேணால் செஞ்சுக்கலாம் வறுத்துட்டு அப்படின்றாங்க. அதுவும் இதே மாதிரி தான். பாக்கெட் மாவு வாங்கி அதை அப்படியே வறுத்துக்கணும், அவ்வளோதான். நம்ம மிஷினில் அரைக்க வேண்டாம், களைஞ்சி உணர்த்த வேண்டாம். அப்படியே பாக்கெட் மாவாக வாங்கி அதை அப்படியே நல்லா பிராண்டாக பார்த்து வாங்கணும். வாங்கி அதை நம்ம
நல்லா வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நான் செஞ்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், வெல்லம் போட போட அந்த வெல்லம் இதுக்கு வந்து கெட்டியாகுது பார்த்தீங்களா. அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெட்டியாகிடும். அது உருடை விட போடும்போதே பார்த்திங்கன்னா அந்த வாசனை, அந்த ஏலக்காய், தேங்காய், அந்த வெல்லம் வாசனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்குது நமக்கு. இப்போ கிளறும் போது அவ்வளோ நல்லா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிறைய மாவும் காணும். இது மாதிரி தண்ணி வச்சு கிளறும்போது பார்த்திங்க அப்படின்னா சீடையும் நிறைய காணும், மாவும் நிறைய காணதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீடையும் நிறைய வந்துடும் இல்லையா நமக்கு. அதனால 4-5 பேர் இருக்கிற வீட்டில் இது தாராளமாக ஒரு 5-6 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து உப்பு சீடைக்கு நம்ம இப்போ மாவு பேசி பாருங்கள். உப்பு சீடை கைமுறுக்குங்க. கைமுறுக்கு வந்து நிறைய சுற்றுவேன். ஆனால் வந்து இந்த கை வந்து சரியில்லாதனால இப்போ பார்த்திங்கன்னா சரியாக வந்து கைமுறுக்கு சுற்ற வரல. ஒரு பக்கம் மெலிசாவும் ஒரு பக்கம் கெட்டியாகவும் வருது. அதனால் குழலில் போட்டு செஞ்சுடுவேன். இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு சும்மா ஒரு 10 முறுக்கு மட்டும் சுவாமிக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கோசரம் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க இதில் அப்படின்னா உப்பு சீடை, இந்த பேஷனில் இருக்கிற மாவு உப்பு சீடை, இந்த கிண்ணத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து முறுக்குக்கு கொஞ்சமாக வச்சுருக்கிறது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காயம் போட்டுன்ட்டேன் முதல்ல. இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன் அந்த இதில் மாவில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உளுத்த மாவு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 3 டம்ளர் இதுக்கு உப்பு சீடைக்கு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து கோபுரமாக வந்து 1 ஸ்பூன் மாவு, உளுத்த மாவு, அது கணக்கு. அந்த மாதிரி படியில் நீங்கள் அளந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பால் கரண்டியால் 1 கரண்டி எடுத்துக்கலாம். படிக்குன்னா அது ஒரு 4-5 ஸ்பூன் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது நான் வந்து டம்ளர் அளந்து போடுறதுனால ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சு 3 ஸ்பூன் உளுத்த மாவு போட்டிருக்கேன். வெண்ணெய் வந்து உருக வச்சு அதில் போட்டு நல்லா கிளறிருக்கேன். வெண்ணெயை உருக வச்சு லைட்டாக கொஞ்சம் உருக வச்சு அதில் போட்டு கிளறிட்டோம்னா 4 பக்கமும் அது வந்து பரவிக்கும். வெண்ணெய் கெட்டியாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், ஒரு பக்கம் இதாகும். ஒரு பக்கம் மட்டும் வெண்ணெய் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது, ரொம்ப நாழி ஆகும். அதுக்கு தான் அது என்ன பண்ணுறது, அதை கொஞ்சம் லைட்டாக உருக வச்சு அதை ஊற்றி கிளறிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து கைமுறுக்குக்கும் அதே பதம் தான். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கைமுறுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுத்த மாவு போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். வேறு எதுவும் உளுத்த மாவு இதுக்கு போடுறதில்ல சீடைக்கு. இதுவே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அந்த பெருங்காயமும் அந்த உளுத்த மாவு ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து இது மட்டும் போட்டு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து பிசையணும். பிசைஞ்சு நல்லா கெட்டியாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிட்டோம்னா அது மாட்டும் இருக்குங்க. சீடை வந்து உப்பு சீடைக்கு வந்து பயப்படவே பயப்படுவாங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாம், ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. களைஞ்சி உணர்த்தி உங்கள் சௌரியம் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம். நீங்கள் முதல்ல வந்து 1 டம்ளர் ஒரு 2 டம்ளர் மாவு போட்டு களைஞ்சி உணர்த்தி வீட்டிலேயே மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி 2-3 தடவை அதை சலிச்சுக்கணும். சலிக்கிறதுல தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. போட்டு நம்ம வந்து எதுவும் கல் மண் எதுவும் அதில் இருக்காமல் நல்லா போட்டு நம்ம வந்து உருட்டி எடுத்தோம்னா அது வெடிக்கவே செய்யாது. இல்லைன்னா வந்து ஒரு சின்ன திப்பி இருந்தால் கூட வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான். மேலும் வந்து அதை வந்து எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா போடக்கூடாது. சீடை ஒரு தட்டு நிறைய எடுத்து அப்படியே போட்டுடணும். நீங்கள் ஒன்றா ஒன்றா போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் ஸ்டைலாக ஒன்றா போடுவோம் அப்படின்ட்டு ஒன்றா போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வெடிச்சிடும். அதனால் வந்து ஒன்றா போடக்கூடாது, மொத்தமாக போடணும். அதில் மொத்தமாக போட்டு எடுக்கணும். ஒன்றா போடும்போது அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கேப் விடாத மொத்தமாக ஒரு இடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டு நிறைய எடுத்து அதை போட்டுடணும். அப்படி இப்போ பாருங்கள், வெண்ணெய் உருக்கி ஊற்றுற பாருங்கள். இதில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம நல்லா பிசையணுங்க. நல்லா இருக்க போட்டு அதில் வந்து பிசைகிறதுலேயும் இருக்குது, அந்த பிசைகிற இதுலேயும் இருக்குது. அதில் அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு கொஞ்சம் நல்லா மூடிட்டு நல்லா மெலிசான வெள்ளை துணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து அதை வந்து உருட்டி போடணும். இப்போ உப்பு செடிக்கு நம்ம வந்து பிசைகிறோம். உப்பு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா 4 பக்கமும் அந்த வெண்ணெய் வந்து படுற மாதிரி அந்த வெண்ணெய் உருக்கி ஊற்றினோம் இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளருக்கு 3 ஸ்பூன் உளுத்த மாவு போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். எப்போவுமே எண்ணெயில் பண்ணுறதுக்கு அரை உப்பு போட்டாலே நல்லது தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு நாள் இப்போவும் சொல்கிறேன். அரை உப்பு போட்டாலே நல்லது தான். ஏன்னா நாள் படுறது என்ன ஆகும்னா உப்பு காட்டும் உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு அரை உப்பு 3/4 உப்பு போட்டுனாலே, உப்பு கம்மியாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நாளைக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும், அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை அதே மாதிரி காய்ச்சி ஊற்றி கை முறுக்குக்கும் அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் கை முறுக்கு சாஸ்திரத்துக்கு சும்மா 10 தான் சுற்றுவேன், அவ்வளோதான். தீபாவளி முறுக்கு வந்து நிறைய பண்ணிவிடுவேன், தேங்காய் முறுக்கு. நீங்கள் தேங்காய்க்கு வந்து இப்படி செய்யலாம். நான் கடல மாவு கொஞ்சம் வீட்டில் இருந்தது, சரி அதையும் அரிசி மாவும் கலந்து பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அரைக்க கொடுக்கல. இல்லைன்னா சாதாரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா இது கொடுக்கும்போதே தேங்காய்க்கு வந்து நம்ம வந்து களைஞ்சி உணர்த்திலாம் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, அப்படியே கொடுக்கலாம். இல்லை அந்த களைஞ்சி உணர்த்தின மாவு மிச்சம் இருந்தாலும் அதுலேயும் நம்ம உளுத்த மாவு சேர்த்து நம்ம செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். முதல்ல வந்து விக்னேஸ்வரனை நினச்சி பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும். பிள்ளையார் பிடிச்சி வச்சு விக்னேஸ்வரா மகா கணபதி நல்லபடியாக சீடை பட்சணங்களாக வெடிக்காத கொள்ளாமல் நல்லபடியாக வரணும்ப்பா அப்படின்னு வேண்டிட்டு கிழக்க பார்த்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை இட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் குங்குமத்தை அந்த பிள்ளையாருக்கு இட்டாச்சு. இட்டுட்டு திரும்ப வந்து அது வந்து எண்ணெய் தொட்டு முதல்ல வந்து முறுக்கு சுற்றிடுவோம் அப்படின்ட்டு இந்த முறுக்கு சுற்றுறேன். எங்களுக்கு இந்த முறுக்கு கை முறுக்கு அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு பக்கம் ரொம்ப ப்ராப்பராக வர்றதில்லை. முன்னாடி ப்ராப்பராக சுற்றினவ தான் முறுக்கு. ஆனால் வந்து இப்போ என்னமோ இந்த கை இதானதுலேருந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க முடியல கட்டவர். அதனால் அது என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே கை முறுக்குக்கு பார்த்திங்கன்னா கட்டவரல் வந்து அழுத்தணும் அப்படின்வாங்க. அழுத்த தான் அது வந்து நல்லா இதாகும். ஒரு பக்கம் மூலியாகவும் இதாகவும் ஏதோ ஒன்று ஒரு 10 முறுக்கு பகவானுக்கு. எப்போவுமே கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டு குழந்த மாதிரி, நம்ம எதை கொடுத்தாலும் விரும்பி வாங்கி சாப்பிடுவார். அதனால் வந்து அது நம்ம வந்து அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் இது பண்ண நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படி நமக்கு தெரிஞ்சது நம்ம செஞ்சு கொடுப்போம். மனசில் வந்து ஆசை மட்டும் கடவுளுக்கு இதெல்லாம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணணுன்ற ஆசை மட்டும் இருக்குது, அவ்வளோதான். எத்தனை வயசானாலும் எத்தனை உடம்பு வந்தாலும் கடவுளை வந்து நினைக்கணும் அப்படின்ற ஆசை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகாசி எப்போவுமே இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், என் வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 12 ஏகாசி சேர்ந்தது ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன செய்யுது அப்படின்னா, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய ஏகாசி சொல்கிறாங்க. அது என்னன்றது சரியாக தெரியல. எங்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 12 ஏகாசி சேர்ந்தது ஒரு கிருஷ்ண ஜெயந்தின்னுவாங்க. அதனால் இதுக்கு வந்து காலையில் ஒன்றும் சாப்பிடல, 2 தடவை காஃபி சாப்பிட்டேன், அவ்வளோதான். மத்தியானம் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு 10 நேரம் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணுறேன். இந்த சீடை முறுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி ஓட்ஸ் கஞ்சி தான் வச்சு குடித்தேன். மாத்திரை இல்லைன்னா அது கூட சாப்பிட மாட்டேன். காஃபியும் வாழைப்பழமும் சாப்பிட்டு படுத்துப்பேன். எப்போவுமே இந்த டேப்லெட் கொஞ்சம் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட்றதுனால அது வயிறு வந்து புண்ணாயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் எங்கள் ஹஸ்பண்டு, என் குழம்பு, என் பொண்ணு, மாப்பிள்ளை எல்லோரும் சத்தம் போட்டாங்க, அதெல்லாம் இருக்காதீங்கம்மா, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, போகிறோம், நிறைய இருந்துட்டிங்க விரதம்லாம், கடவுள் ஒன்றும் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதனால் வந்து நான் வந்து சரின்ட்டு திரும்ப வந்து உடம்பு வந்து படுத்துட்டோம்னா செய்கிறதுக்கும் வீட்டில் பாவம் அவன் கத்தி அவங்களே அளவில் அடிப்போம். அதனால் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கடவுளை வேண்டிட்டு செஞ்சுட்டேன். அங்கே பாருங்கள் விநாயகர் வச்சது உங்களுக்கு தெரியுது. எல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன். வெள்ளை சீடை மட்டும் என்ன செய்யணும், உப்பு சீடையை விட கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ப்ரெஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி தட்டையாகும். தட்டையானா ரொம்ப தட்டையாகவும் இல்லை, ரொம்ப உருட்டாகவும் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். சரியாக இருக்கும். சுட்டெண்ணெய் மீறாமல், ஏன்னா இந்த சுட்டெண்ணெய் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொதிக்குங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுட்டெண்ணெய் வந்து அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், திட்டமாக சுட்டெண்ணெய் வச்சுக்கலாம். இதுக்கு சுட்டெண்ணெய் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் முதல்ல வச்சுருக்கேன். இவ்வளோத்துக்கும் போதும் அப்படின்ற ஒரு இதுலேயே வெள்ளை செடிக்கு பக்கத்தில், ஏன்னா வெள்ளை செடி இந்த எண்ணெயிலே போட்டு எடுத்தோம்னா அடுத்தது முறுக்குக்கெல்லாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் சில சமயம் வந்து அந்த லைட்டாக வந்து அந்த வெல்லம் வந்து அதில் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரையும் போது அந்த இனிப்புது அந்த வெல்லம் இது பூரா வந்து எண்ணெய் பூரா ஆயில் பூரா இனிப்பாயிடுது அப்படின்வாங்க. அதனால் வந்து வெள்ளை செடிக்கு வந்து தனியாக ஒரு இழுப்பை சட்டி வச்சு அதிலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதிலே போட்டு எடுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சீடு பாருங்கள், ஒரு தட்டு நிறைய கொண்டு வந்து போட்டு அதுலேருந்து எடுத்துருக்கேன் நான். போட்டு எடுக்கணும். வெள்ளை செடிக்கு கொஞ்சமாக இந்த சைடு வச்சுருக்கேன். வெள்ளை செடிக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 10 வெள்ளை செடியாக போட்டு மொத்தமாக போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடணும். திருப்பி விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது பாருங்க, தலை விரிஞ்சவுடனே அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதான் பதம். இந்த பதம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வெள்ளை செடிக்கு. எப்போவும் இது மாதிரி எடுத்துங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்ல இதாக இருக்கும் வெள்ளை சீடை. ஒன்றும் கிடையாது. ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் வச்சுட்டு
கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கங்க. இன்றைக்கி அந்த தண்ணி ஃபுல்லாகவே எனக்கு சரியாக போச்சு. நான் எடுத்து வைத்த தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை. 1.25 சரியாக போச்சு இன்றைக்கி தண்ணி இல்லாமல். அதனால் வந்து பாருங்கள், அடுப்பங்கிறது ரொம்ப அமக்கலமாக இருக்குது இன்றைக்கி. மேடையெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கையோட பர்ஷன் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் இந்த இதெல்லாம் பிசைகிற வேலை இதெல்லாம் முடிஞ்சதுன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். அந்த ஹெல்ப்புக்கு வர பொண்ணு ஒரு நைட்டு இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன். ராத்திரியும் கொஞ்சம் வந்தான்னா அதை கொஞ்சம் இந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தட்டைக்கு அதே மாதிரி தான் மாவு எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் மாவு போடணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த தட்டை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நேற்று இந்த கப்பியெல்லாம் சலித்து எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அந்த கப்பி இருக்குது பாருங்கள், அந்த கப்பியை மிக்சியில் 1 தடவைக்கு 2 தடவை போட்டு எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு சலிச்சுட்டு அந்த கப்பிலே வந்து தட்டை இப்போ போட்டு எடுத்துருக்கேன் நான். எவ்வளோ இருக்குது இப்போ, எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கப்பியும் வேஸ்ட் ஆகலை நமக்கு, தட்டைக்கு ஒரு பட்சணத்துக்கு ஒரு பட்சணமும் ஆச்சுது. அதனால் வந்து அதை போட்டு பட்டன் இது மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு தட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் மாவு, அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உளுத்த மாவு, 1 ஸ்பூன் இந்த மாவு போட்டுக்கணும், பொட்டுக்கடலை மாவு போட்டுண்டு வெண்ணெய் கொஞ்சம் போட்டுண்டு பிசைய வேண்டியதான். உப்பு வெண்ணெய் இது போட்டு சுட்டெண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டு பிசையணும். அடுத்தது எங்கள் வீட்டில் பாருங்கள் பட்சணங்கள் என்னென்ன நான் வச்சுருக்கேன்னு. முறுக்கு, வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை, அடுத்தது வந்து கை முறுக்கு ஒன்று, குழம்பு முறுக்கு ஒன்று எல்லாம் வச்சு பால், தயிர், வெண்ணெய், அடுத்தது வந்து அவல் எல்லாமே வச்சு கிருஷ்ணருக்கு எங்கள் ஹஸ்பண்டு நல்லா பூஜை பண்ணார். பூஜை பண்ணி நல்லா மனசார வணங்கினோம். நீங்களும் நல்லா வேண்டிக்குங்க. நினச்சது அந்த பகவான் வந்து வீடியோ பார்க்குறவா அத்தனை பேரும் வேண்டிக்குங்க. எல்லோரும் நல்லபடியாக சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வந்து அடுத்த கிருஷ்ண ஜெயந்தியில் என்னென்ன கோரிக்கை நிறைவேறமோ வேண்டிக்குங்க. அடுத்த யாரார்கிட்ட என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிங்க கிருஷ்ணர்கிட்ட, அவர் நிறைவேற்றி வைப்பார். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் ராதையும் பாருங்கள் எல்லோரும். அவங்க ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணா கிருத்திகா. அதனால் சின்ன கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க கிருத்திகாவோட மாமனார் மாமியார் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு நாள் கிழமைனா குழந்தைகளை இது மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல மனசில் ஒரு தனி அலாதியான ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் எந்த குட்டி கிருஷ்ணருக்கு இது மாதிரி பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.